வணக்கம் சென்டமா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இன்னையோட குரூப் 1 எக்ஸாமுக்கு லாஸ்ட் நாள். டைம் வந்து 11:59 வரைக்கும், நைட்டு 11:59 வரைக்கும் டைம் இருக்கு. இப்போ கூட நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க இன்னைக்குள்ள. அது அப்ளை பண்ணுறதுக்கு சேர்த்து குரூப் 4 எக்ஸாமும் சேர்த்து அப்ளை பண்ணிடுங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் டைம் வச்சுக்காதீங்க. எல்லாமே வந்து ஒரு நாள் பண்ண தான் போகிறோம். உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள் இல்லை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு நல்ல நாள் தான். ஓகேங்களா? இன்னைக்கு அட்சய திருதை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வளர்பிறை வேற. ஸோ இன்னைக்கு நல்ல நாள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்க. நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எதுக்காக முக்கியம் அப்படின்னா, நமக்கு ப்ரிலிம்ஸ்க்காக இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், ஏன்னா மார்க் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸ்லையும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டாக ஒரு வார்த்தையை கொடுத்துட்றாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி இதை புஷ் பண்ணுறேன். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இன்னைக்கு ஏப்ரல் 30. ஓகேவா? இந்த மாசத்தோட லாஸ்ட் இது. நாளைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பாளிகள் தினம். ஓகேங்களா? மே 1. இன்னொன்று என்ன, இன்னொன்று வந்து இப்போ மே 1ஆம் தேதி எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டுனா, 2021 20 வந்து மே 1 வந்து கொண்டாடுறதா கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்க இது பண்ணாங்க. அதோட வெளிப்பாடு தான் இப்போ வரைக்கும் அதை கொண்டாடிட்டு இருக்கோம். நமக்கு மே 1 நேஷ்னல் ஹாலிடே, காந்தி பிறந்தநாள் நேஷனல் ஹாலிடே. அது இல்லாமல் வந்து இது ஆகஸ்ட் 15 நேஷனல் ஹாலிடே, ஜனவரி 26 நேஷனல் ஹாலிடே, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே. இதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இது ஒரு ஃபேக்ட்ஸ். ஓகே, தமிழ்நாடு. இன்னைக்கு உண்டான தமிழ்நாட்டில் இவங்களை எல்லாருக்குமே தெரியும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இவங்க வந்து பள்ளிக்கல்வித்துறையோட அமைச்சர். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, புதுசாக ஒரு ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கீம்ல அப்படின்னா, திறன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. திறன், அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா திறன் பேரு. ஓகேவா? திறன். இந்த திறனுக்கு என்ன அவங்க விரிவாக்க சொல்றாங்க அப்படின்னா, திறன்னாலே டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடியேஷன் அண்ட் அகாடமிக். இதை தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு உண்டான விரிவாக்கமா சொல்றாங்க திறன். இது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா, 6வதுலேருந்து 8வது வரைக்கும் உள்ள இதுல சிலபஸை மாத்துறாங்க. அந்த குழந்தைகளுக்கு தான் இவங்க என்ன பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு தமிழ், மேக்ஸ், இங்கிலீஷ்ல படிக்கிற திறமையும் எழுதுற திறமையும் அவங்க அதுல நல்லா வந்து ஃப்ளூயன்சியா இருக்கணும், அவங்க அதுல கைத்தேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சப்ஜெக்ட்லயும் அவங்க ஸ்கில்ல வந்து டெவலப் பண்றதுக்காகவும், இப்ப இருக்கிற எல்லா துறையிலுமே வந்து டேட்டா அனலிஸ்ட் தேவைப்படுது, ஏஐ தேவைப்படுது. எந்த ஒரு ஃபீல்டா இருக்கட்டும், மினிமம் HTML ஆரம்பிச்சு டேட்டா என்ட்ரில ஆரம்பிச்சு எந்த ஒரு வேலைக்கு போறதாலும் இந்த பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வாட்டி சிலபஸ்ல கோடிங்கை இன்க்ளூட் பண்றாங்க, ஏஐ இன்க்ளூட் பண்றாங்க, டேட்டா என்ட்ரிஸ் இன்க்ளூட் பண்றாங்க, வெப் டெவலப்பிங் இன்க்ளூட் பண்றாங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் நமக்கு வேலை கிடைக்குமோ, அது பிரைவேட்டா இருக்கட்டும், கவர்மெண்டா இருக்கட்டும், அந்த இதை கிடைக்கிற மாதிரி இப்போ அவங்க இன்க்ளூட் பண்றாங்க. அந்த இதுல தான் இது திறன்கிற அடிப்படையில 6வதுலேருந்து 8வது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திறன். இதுல எவ்வளவு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா, பணம் அப்படின்னு சொல்லிட்டுனா 19 கோடி ரூபாய் இதுக்கு இந்த இதுக்காக ஒதுக்கி இருக்காங்க. இது வந்து 700 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிடி டீச்சருங்கிறத மாத்தி 300 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிடி டீச்சர் வர்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ஏன்னா இதுலயும் வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து எல்லா குழந்தைகளும் பெருசா வரணும் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் பார்த்துருவோம். இவர் பார்த்தாலே உங்களுக்கு இவரை பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நானும் பார்த்தது இல்லை. இவர் ஒரு தபேலா வித்வான். இந்த தபேலா வித்வானுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் பேர் வந்து பண்டிட் சத்துர்லால். இவர் வந்து என்னத்துக்கு, இவர் 100 வருஷம் ஆயிடுச்சு இவர் பிறந்தநாள், இவர் இறந்துட்டாரு. இப்போ இவர் பேர்ல போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் அவர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஜகீர் ஹுசைன், எல்லாருக்குமே தெரியும் ஜாகிர் ஹுசைன். இவரு தபேலா வாசிக்கிறதுல மிகப்பெரிய கைத்தேர்ந்தவர். இவரையும் வந்து இவர் வந்து அந்த தபேலால இன்னொரு ஆள் பிரபலமானவர் அப்படிங்கிறதுனால தான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் சங்கீத கலாநிதி அவார்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீராம் குமாருங்கிறவர் வாங்கியிருக்கிறாரு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா இவரு வீணை வாசிப்பாரு. அதுக்கப்புறம் இந்த இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஓல்ஃப்னா என்ன அப்படின்னா ஓனாய். ஓனாய்னு மீனிங் இது. இந்த ஓனாய் வந்து இது ஸ்பெஷல் ஓனாய் இது. ஓகேவா? இந்த ஓனாய்க்கு எங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகுவானார்ங்கிற ஓல்ஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த இது வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கு. இது அங்க மட்டும்தான் ஸ்பெஷலா IUCN லிஸ்ட்ல இருக்கு. அந்த ஓல்ஃபுக்காக எங்க வந்து சாங்சுரி ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த மகுவனார் ஓல்ஃபுக்காக ஓநாய்க்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு. இந்த அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா லேட்டார் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஜார்க்கண்ட்ல இருக்கு. இது வந்து பலாமு டைகர் ரிசர்வும் அங்கேயே தான் இருக்கு. இது எப்போ ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த இது சாங்சுரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1976ல. இதுக்கப்புறம் இன்னொன்னு இதுக்கு இருக்கு, கேன்ஜெட்டிக் டால்பின் சாங்சுரின்னு சொல்லிட்டு ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க. அது எங்க அப்படின்னா பீகார்ல இருக்கிற விக்ரம்ஷீலா அப்படிங்கிற ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இதெல்லாம் வந்து சில அப்டேட்ஸ்கள், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்துருவோம். என்ன இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, கனடால நேற்று தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த கனடா தேர்தலில் ஈழ தமிழர்களை சேர்ந்தவங்க 2 பேர் வந்து அதுல போட்டிக்கிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா, கனடா நாடாளுமன்ற தேர்தலில் எங்க பேர் வந்து ஹரி ஆனந்த சங்கரி, அப்புறம் யுவனிதா நாதன். இவங்க 2 பேரும் வந்து லிபரல் பார்ட்டி மூலயமா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் லிபரல் கட்சி தான் இந்த வாட்டி ஜெயிச்சிருக்கு. ஓகேங்களா? இவங்க ஆட்சியை கைப்பற்றி நீண்டு யார் வந்து இப்போதைக்கு கனடாவில் இது பண்ணா, முன்னாடி ஜஸ்டின் ட்ரூடோ இருந்தாரு, அவர் இப்ப இல்ல. அதுக்கு பதில் யாருன்னா மார்க் கேனரிங்கிறவரு பிஎம்ஆ வர போறாரு. அவரு நெக்ஸ்ட் இதுல அட்மிட்ல பார்ப்போம். இந்த அப்பாயின்மெண்ட்ல பாருங்க, இவர் தான் கனடாவோட புது பிஎம், லிபரல் பார்ட்டியை சேர்ந்தவர். மார்க் கேனரின் பேரு, இவர் பேரு மார்க் ஆண்டனி கிடையாது, நல்லா பாத்துங்க. அந்த கனடாவோட எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் வந்து இப்ப யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா மார்க் கேர்னேங்கிறவரு. அதுக்கப்புறம் நம்ம இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்னா, ஷெபாஸ் ஷெரீஃப்ங்கிறவரு இப்போதைக்கு நம்மள்ட்ட இந்த பகல்காம் அட்டாக் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்போதைக்கு பாகிஸ்தான்ல யார் பிரைம் மினிஸ்டரா இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அதுதான் ஷெபாஸ் ஷெரீஃப்ங்கிறவரு இப்போதைக்கு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். அப்பாயின்மெண்ட்ஸ்ல இப்ப இதுல யார் இருக்கா அப்படின்னா, நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம்ல ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டோட சிஇஓ யார் அப்படின்னா, இந்த யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்ப ஆரம்பிச்சது 2009ல. இதுல புவனேஷ் குமார்ங்கிறவரு இப்போதைக்கு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரா நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது அதாவது ஆதார் வந்து வெளியிடுவாங்க இல்லைங்களா, அந்த உதயோட விரிவாக்கம் தான் இது. 2009ல ஆரம்பிச்சிருக்கு. இது இந்த புவனேஷ் குமார்ங்கிறவரு செப்டம்பர் 29, 2010ல ரஞ்சனா சதாசிவ் சோனாவானே அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு வாங்கினது இவங்க தான். ஒரு லேடி. இவங்க எங்கன்னா தென்பாலி வில்லேஜை சேர்ந்தவங்க, நந்திராபார் மகாராஷ்டிரா. ஓகேவா, தென்பாலி வில்லேஜ், அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. செப்டம்பர் 29, 2010ல இவங்களுக்கு முதல்ல ஆதார் கார்டு இந்தியாலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரிசீவ் த ஆதார் நம்பர். ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னொன்னு பிரீத்தி சூடாங்கிறவங்க யூபிஎஸ்சி சேர்மனா இப்போதைக்கு நியமனம் பண்ணியிருக்காங்க. BR கவாய்ங்கிறவங்க 52 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தினேஷ் மகேஸ்வரிங்கிறவங்க 23rd லா கமிஷனரா வந்து அவங்கள சேர்மனா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இன்னைக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ் பார்த்துருவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தாலே தெரியும், இந்த இதை பார்த்தாலே என்ன அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும். ஆர்மி, ஒவ்வொரு நாடும் ஆர்மிக்கு எவ்வளவுலாம் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ, இந்த இதுல வந்து சிப்ரிங்கிற ஒரு யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு இது வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணிருக்காங்க, இண்டெக்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல எந்த நாடு வந்து அதிகமா இதுல செலவு பண்றாங்க அப்படின்னா யூஎஸ். நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 5வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க தான் வந்து அதிகம் பணம் வந்து இன்வெஸ்ட் பண்றது இவங்க தான். அதுக்கப்புறம் 2வது சைனாவே நம்மளோட 10 மடங்கு இன்வெஸ்ட் பண்றாங்கிறாங்க. அப்போ யூஎஸ் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அவங்க எல்லாம் 60% மேல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முன்னாடி பார்த்திருக்கோம் ஏஐல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம், அவங்க எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்ட்டு. நம்ம 1 பில்லியன் செலவு பண்ண வேண்டிய இடத்துல அவங்க இந்த ஏஐ பயோ டெக்னாலஜிக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, 61 பில்லியன் செலவு பண்றாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்ப 60 மடங்குல இருக்காங்க இல்லைங்களா. அதே மாதிரிதான் இந்த சைனா, அப்புறம் 3வது ரஷ்யா, 4வது ஜெர்மனி, 5வது வந்து இந்தியா. இப்ப 35வது இடத்துல தான் பாகிஸ்தான் இருக்கு. ஆனா அந்த நிலைமையில கூட அவங்க நம்மள்ட்ட வந்து பிரச்சனை பண்றாங்க பாத்தீங்களா. அதான் சொல்றேன். இந்த சிப்ரிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ங்கிறவங்க, இவங்க யூஎஸ்ஏ சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. இதுல இந்தியா வந்து எத்தனை இது செலவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா மிலிட்டரியோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1.6%, அதாவது 86.1 பில்லியன். அந்த பில்லியன் வந்து யூஎஸ் செலவு பண்ணுது. அதுல இருந்து ஒரு 1.6% தான் நம்ம செலவு பண்றோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டேஸ் வந்துருவோம்.
இன்னைக்கு என்ன அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் அப்படிங்கிற டேட்டு. இன்னைக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் 2018 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆயுஷ்மான் பாரத் நாள் ஏப்ரல் 30 கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த போஸ்டை பாருங்க. தினம் ஒரு திட்டத்துல இந்த ஸ்கீம் இந்த இதை பார்த்தா தெரியும். என்ன அப்படின்னா மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அந்த மா சுப்பிரமணியன் அவர்கள் இது வந்து என்னன்னா மக்களை தேடி மருத்துவம். ஓகேங்களா? இந்த இதை பார்த்தா தெரியும். இது என்ன அப்படின்னா அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா பரவாது. ஓகேங்களா? அந்த கொரோனா மாதிரி பரவாது. இது வந்து இந்த நீரிழிவு நோய், அதுக்கப்புறம் அதாவது சர்க்கரை, பிளட் ப்ரெஷரு, அதுக்கப்புறம் ஏதாவது நார்மல் ஃபீவர்ஸு, அது இந்த வயசானவங்களாம் 45 வயசுக்கு மேலே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, சுகாதார நிலையத்திலேருந்து வீட்டுக்கு தேடி போய் அவங்களுக்கு ப்ரெஷர் பார்க்கறது, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி நீரிழிவு நோய்க்கு மருந்து கொடுக்கறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வீடு தேடி மருந்து கொடுக்கறதா இந்த ஸ்கீமோட முதல் நோக்கமே. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5, 2021 இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்களை தேடி மருத்துவத்துக்கு யூஎன்னால அதாவது ஐநா சபையினால அவார்டு வேற கொடுத்துருக்காங்க. இது எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா சமணப்பள்ளி அப்படிங்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற சமணப்பள்ளிங்கிற கிராமத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது வந்து என்னன்னா 45 ஏஜுக்கு மேல உள்ள நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு வீடு தேடி மருந்து கொடுக்கறது. இந்த சுகாதார இதுல இருந்து நர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் போய் வீடு தேடி மருந்து கொடுக்கறதா இந்த இதோட திட்டம். அதுதான் இது ரொம்ப முக்கியமான திட்டம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோயாளி மருத்துவ பரிசோதனை செய்யறது, மருந்து விநியோகம் செய்யறது, இந்த மக்களை தேடி மருத்துவத்துல இதான் முதன்மையான தொழில். ஓகேங்களா? இன்னைக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். இன்னும் நெக்ஸ்ட் நாள்ல உங்களுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.